போதைப் பொருள் பயன்படுத்தினாரா தாம்பரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ? ஒரு அமைச்சராக இருந்துவிட்டு பொதுவெளியில் இப்படி ஒரு காரியம் செய்யலாமா என்று குமருகிறார்கள் சமூக ஆர்வலர்கள். அப்படி என்னதான் நடந்தது 2 வருடத்துக்கு முன்பு புதுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். அதாவது ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கையில இந்த அரசியல் மூலியமா புது புது விஷயங்களை கத்துட்டு இருக்கோம், தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் நேத்தே சொன்ன மாதிரி தமிழ்நாடோட அசம்பிளி எல்லாம் லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தாவேகா கவர்மெண்ட், அதாவது அவங்க தாவேகா அரசியலுக்கு முன்னாடி பல அறிக்கைகள் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் ஒன்னொன்னா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் சொல்லும். அவங்களுடைய மேஜர் பாயிண்டா இருந்தது பெண்கள் பாதுகாப்பு. சோ இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி பல விஷயம் பண்ணணும் அப்படிங்கறது தான் அவங்களுடைய முக்கியமான ஆர்வமான விஷயமா இருந்தது. சோ அதுக்காக இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம்லாம் ரிலீஸ் பண்ணி அதுமே இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடமா போயிட்டு இருக்கு. சோ தாவேகா மட்டும் இல்லாம எல்லா கவர்மெண்ட்டும் இதுக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா முதல்ல போதைப் பொருள் தமிழ்நாட்டுல புழக்கமாக தடுக்கணும். அப்படி தடுத்தால் மட்டும்தான் பெண்கள் மேல கை வைக்கிறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா போதை பழக்கத்தினால அடிமைதான் இந்த பெண்களை தொடர்றதா இருக்கட்டும், பல தவறான செயல்கள் செய்யறதா இருக்கட்டும், அதெல்லாம் போதைப் பொருள் பயன்படுத்துறதுனால மட்டும்தான் நடக்குது அப்படிங்கறத எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சோ இது தாவேகா மட்டுமல்ல, திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எல்லாருமே போதைப் பொருள் முழுமையா தடை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவும் இருந்துச்சு. சோ அதற்காக இன்னைக்கு தாவேகா அரசு பொறுப்பேற்றது அப்புறம் முதல்வர் விஜய் இன்னைக்கு காலையில ஒரு மாரத்தான் தொடங்கி வச்சாரு. ஒரு 3 கிலோமீட்டர்ல, அதாவது சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற மாரத்தான் தொடங்கி வச்சாரு. அதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, அதுல முதல்வர் அவர்களே பிளட்ஜ் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது உறுதிமொழி, எல்லாருமே நம்ம போதை பழக்கத்துக்கு அடிமையாகாம இருக்கணும் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அதையும் தாண்டி விஜய் அவர்களே எல்லாருக்கூடையும் ஓடி அந்த இடத்துல அந்த மாரத்தானை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாரு. சோ இததான் காலையில இருந்து எல்லாம் பரபரப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஒரு சைடு பரபரப்பா போயிட்டு இருக்கிறப்போ, இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தியும் பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. அதுதான் தாம்பரம் எம்எல்ஏ மற்றும் அமைச்சரான சரத் அவர்களுடைய ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. என்ன வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு, அது என்ன சர்ச்சையை கிளப்பிச்சு அப்படின்னு பாக்குறீங்களா? அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் சென்னையில நடக்கிறப்போ அந்த இடத்துல தாம்பரம் தொகுதி எம்எல்ஏவாகவும் அதே மாதிரி அமைச்சராகவும் இருக்கிற சரத் அவர்கள் அந்த இடத்துல ஒரு கார்டை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஒரு கிரஷ் பண்ணிட்டு ஏதோ பவுடர் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ லீக் ஆச்சு. இந்த வீடியோ லீக் ஆன அப்புறம் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவர் போதைப் பொருள் பயன்படுத்துறவரு, இவர் அப்ப போதைப் பொருள் பயன்படுத்திட்டு இருக்காரு, இந்த கவர்மெண்ட் இப்படி போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிற ஒருத்தர் நமக்கு இப்படி போதைப் பொருள் இல்லாத ஒரு மாநிலம் உருவாக்க போறாரு அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியாவும் பல பேருக்கு இது பயமும் உண்டாக்கிருச்சு. சோ இதெல்லாம் இந்த சர்ச்சையெல்லாம் போகிட்டு இருக்கிறப்பதான் இப்போ இந்த செகண்ட் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ அவர் ஒரு வீடியோ அவரோட சோசியல் மீடியா பேஜை ரிலீஸ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, காலையில இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ என் மேல இப்படி ஒரு சர்ச்சையை பரப்புறதை என்னால மனசுக்கு ஏத்துக்க முடியல அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அவர் குழந்தையோடையும் அவர் மனைவியோடையும் இருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, போதைப் பொருள் தடுக்கணுங்கிறது எல்லாரோட ஆசையும். அப்படி ஆசை இருக்கிற ஒருத்தர் நான் ஒரு பொது வெளியில எப்படி இந்த காரியத்தை நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, ஐபிஎல் மேட்ச் நடக்கிறப்போ நான் என் மனைவி என் குழந்தைகள் என் நண்பர்களோட தான் நாங்க போயிருந்தேன். அப்ப என் குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கணும். பாப்பா மாத்திரையை கொடுத்தோன்னா இங்க எடுத்துக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், குழந்தைங்கன்னா மாத்திரையை பெருசா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த கசப்பு தன்மை பிடிக்காது. சோ அது கசப்பு தன்மை இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாத்திரையை தண்ணியில கலந்து கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அந்த மாத்திரையை நாங்க பொடியாக்குறதுக்காக அந்த இதை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி இருந்தப்போ அவங்க வீடியோ எடுக்கிறப்ப அது கேப்சர் ஆச்சு. மற்றபடி நீங்க எல்லாம் பரப்புற மாதிரி அது போதைப் பொருள் எதுவும் கிடையாது. அதை ஒரு மாத்திரை, ஒரு உடம்பு நோவுக்கு கொடுக்குற ஒரு மாத்திரை, அவ்வளவுதான். அதுக்கு நீங்க இந்த அளவுக்கு என் மேல ஒரு தவறான ஒரு இது வச்சு இதை சோசியல் மீடியால பரப்பி இது மூலியமா எனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாகும்னு நினைக்கிறது இது சரியே கிடையாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா, தாம்பரம் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏவான சரத் அவர்கள். அதுல அவர் ரொம்பவும் உருக்கமா சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு நீங்க என் மேல ஒரு குற்றச்சாட்டை பதிவிடுறது ஈஸி, ஆனா அந்த ஒரு கரையை அழிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதையுமே பதிவிட்டு இருந்தாரு. என்னவாக இருந்தாலும் அந்த வீடியோல என்ன இருந்தாலும் அவர் கொடுத்த விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, தவறு செய்யறவங்க இப்படி பொது வெளியில செய்ய மாட்டாங்க. அதையும் தாண்டி ஐபிஎல் மேட்ச்ங்கிறது பாத்தீங்கன்னா போலீஸ் ப்ரொடக்ஷனோட அத்தனை கிரௌட்ல நடக்கிற ஒரு விஷயம். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய இடத்துல நாமளே பார்த்திருப்போம், மதுபானங்கள், சிகரெட் ஸ்மோக்கிங், இது எல்லாமே அங்க நாட் அலோடுங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதையும் தாண்டி இப்படி ஒரு போதைப் பொருளை உள்ள கொண்டு போறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ அந்த விஷயத்தை அவர் பண்ணிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். சோ அதை தான் அவர் வீடியோலயும் சொல்லியிருக்காரு. சோ அந்த விஷயம் சரி கிடையாது, அது இதுதான் நடந்தது அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு.
இன்னும் இதை பத்தி சர்ச்சையை கலப்ப வேண்டாம் என்று அவருமே கேட்டுக்கிட்டாரு. சோ இதுதான் அந்த வீடியோக்கும் காலையில் நடந்த வைரலான விஷயத்துக்கும் இப்போ அவர் போட்ட வீடியோக்குமான விளக்கம். சோ இதே மாதிரி அரசியல்ல என்னென்ன நடக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கிங் 360 இருக்கிற வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி அரசியல் அப்டேட்டுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெகவின். இன்றைய கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா அதிக சுவை நம்ம ஆச்சி மசாலா. உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு அதிக பணம் பெறுங்க நம்ம லலிதாவில். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம் அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன் சென்னை.